எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். காளான்லேயும் பட்டாணிலையும் செஞ்ச இந்த மஷ்ரூம் பீஸ் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்காவான ஒரு சைட் டிஷ். காளானில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் நான் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுறேன், ஏன்னா மஷ்ரூமை நம்ம சாட்டே பண்ண போகிறோம். இப்போ ஒரு மீடியம் ஹை ஹீட்டில் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இது ஒரு பிளான்ச் மாதிரி. ஸோ நல்ல ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் ஹை ஹீட்டில் நல்லா குக் பண்ணுறேன். இப்போ மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதுதான் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். இப்போ இதோட அந்த எண்ணெய் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, மஷ்ரூம் தண்ணி, இது ரொம்ப முக்கியம். இந்த ரெசிபிக்கே ஃப்ளேவர் கொடுக்குறது இதுதான். தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெயில் ஜீரகம் சேர்க்குறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நறுக்குன வெங்காயம் சேர்க்குறேன். அதோட பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணோம். ஸோ அது ரொம்ப முக்கியம். அது நல்ல ஃப்ளேவர் ஆட் பண்ணோம் ரெசிபிக்கு. ஸோ வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆக விட்டுருங்க. ஸோ வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட மசாலா பவுடர் சேர்க்குறேன். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ஜீரக பொடி, அப்புறம் உப்பு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து நம்ம தக்காளி குக் பண்ணும்போது இந்த மசாலாலாம் நல்லா இறங்கும் தக்காளியில். இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான மஷ்ரூம் தண்ணி. இதில் தான் இந்த ஸ்பைஸு தக்காளி எல்லாம் குக் ஆக போகுது. ஸோ இதை ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ண விட்டுருங்க. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தயிர் சேர்க்குறேன். நல்லா அடித்த தயிர் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் அடிஷன் இந்த ரெசிபிக்கு வாய்ப்பே இல்லைங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு, ஒரு லைட்டான ஒரு புளிப்பு கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் பட்டாணி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் சாட்டே பண்ண மஷ்ரூம் சேர்க்குறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை குக் பண்ண போகிறோம். இது எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்காவது இதை நல்லா குக் பண்ண விட்டுருங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கவே செம்மையாக இருக்குதுல்ல. இப்போ இதில் நான் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு ஃபர்தராக ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். குக் பண்ணால் அந்த சூப்பரான காளான் பட்டாணி கிரேவி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பக்காவான சைட் டிஷ். சப்பாத்திக்கு, ரோட்டி, ஃபுல்கா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நானுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காளான் பட்டாணி கிரேவி. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.